வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லிருந்து 7th தமிழ் இயல் 7 அணி இலக்கணம் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 15 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக உங்களை ரீச் ஆகுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், அணி என்னும் சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். ஆன்சர் அழகு. அணி என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்குங்க. என்னென்னு பார்க்கலாம். அழகு, உடுத்து, ஆதாரம், ஆபரணம், ஒழுங்கு, படைப்பிரிவு, அலங்காரம், பூணுதல், வர்ணித்தல், பொருந்துதல். இப்போது உதாரணமாக நம்ம தமிழ் மொழியை அழகாக காட்டுறது எதுங்க? இலக்கணம். இலக்கணம்னா என்னங்க? ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம் ஆகும். இப்போ ஒவ்வொரு மொழிக்குமே அந்த மொழியை அழகாக்கிறதுக்கு துணை புரிவது எதுங்க? இலக்கணம். அந்த மாதிரி தாங்க ஒரு மொழியின் அழகை விளக்குவது அதில் உள்ள அணி இலக்கணம் ஆகும். 1வது கொஷின், அணி என்னும் சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். ஆன்சர் அழகு. 2வது கொஷின், உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறும் அணி. ஆன்சர் இல்பொருள் உவமையணி. இல்பொருள் உவமையணினா என்னங்க? உலகில் இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து அதனை உவமையாக காட்டுவது இல்பொருள் உவமையணி. இது மறைப்பொருள் மட்டும் வருங்க. இப்போது இல்பொருள் உவமையணிக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கன், வன்பால்கண், வற்றல் மரம், தளிர்த்தற்று. இப்போ வலிமையான ஒரு பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்ததை போன்று அன்பில்லா உயிர் வாழ்க்கை தளிர்க்காது. 2வது கொஷின், உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறும் அணி. ஆன்சர் இல்பொருள் உவமையணி. 3வது கொஷின், எடுத்துக்காட்டு உவமை அணியில் உவம உருபு எவ்வாறு வரும்? ஆன்சர் மறைந்து வரும். எடுத்துக்காட்டு உவமை அணினா என்னங்க? உவமையும் உவமேயமும் தனித்தனி தொடர்களாக வந்து அவற்றை இணைக்கும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது எடுத்துக்காட்டு உவமை அணி எனப்படும். 3வது கொஷின், எடுத்துக்காட்டு உவமை அணியில் உவம உருபு எவ்வாறு வரும்? மறைந்து வரும். 4வது கொஷின், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் எடுத்துக்காட்டு உவமை அணி. இப்போது ஒரு கிணறை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக தோன்றமோ அவ்வளோக்கு அவ்வளவு நீர் சுரக்கும். அதே போல் மனிதன் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளவு அவனுக்கு அறிவு பெருகும். இப்போது இதில் மணற்கேணி தோண்டப்படுவது உவமையாகும். மணற்கேணினா என்னங்க? கிணறு. மனிதர் கற்பது உவமேயம் ஆகும். அதாவது மனிதன் படிக்க படிக்க என்னங்க வளரும்? அறிவு. மாந்தர்னா யாருங்க? மனிதன். அப்போது மணற்கேணி என்பது உவமை, மாந்தர்க்கு என்பது உவமேயம். அப்போது தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. 5வது கொஷின், ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வது டேஷ் என்பர். ஆன்சர் அணி. ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வது அணி என்பர். 6வது கொஷின், உவம உருபுகள் எவை? ஆன்சர் போல, புரைய, கடுப்ப. இது மூன்றுமே உவம உருபுகள். அப்போ மலர் என்பது உவமை. 7வது கொஷின், மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் இல்பொருள் உவமை அணி.
இல்பொருள் உவமை அணினா என்னங்க? இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து அதனை உவமையாக காட்டுவது. 7வது கொஸ்டின், மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி. 8வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்படும் பொருளை டேஷ் என்பர். ஆன்சர் உவமேயம். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். 9வது கொஸ்டின், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் உவமை அணி. உவமை அணினா என்னங்க? ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவது உவமை அணி ஆகும். இப்போ இந்த திருக்குறளை கவனிங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல அப்படின்றது என்னங்க? உவமை. இகழ்வாரை பொறுத்தல் தலை, அதாவது நம்ம இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது உவமேயம். இப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. 10வது கொஸ்டின், உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது டேஷ் அணி எனப்படும். ஆன்சர் எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணினா என்னங்க? உவமையும் உவமேயமும் தனித்தனி தொடர்களாக வந்து அவற்றை இணைக்கும் உவம உருபு மறைந்து நின்று பொருள் தருமானால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி ஆகும். 11வது கொஸ்டின், ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை டேஷ் என்பர். ஆன்சர் ஏ மற்றும் பி சரி. ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை உவமை அல்லது உவமானம் என்பர். 12வது கொஸ்டின், காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் இல்பொருள் உவமை அணி. இல்பொருள் உவமை அணினா என்னங்க? இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து கொள்வது இல்பொருள் உவமை அணி ஆகும். காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி. 13வது கொஸ்டின், ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உருபு வெளிப்படையாக வந்தால் அது டேஷ் எனப்படும். ஆன்சர் உவமை அணி. ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும். 14வது கொஸ்டின், உவம உறுப்புகள் எவை? உவம உறுப்புகள்லாம் என்னங்க? இரு பொருள்களுக்கு இடையே ஒப்புமையை உணர்த்துவதற்காக பயன்படுத்தப்படும் இடைச்சொற்களே உவம உறுப்புகள் ஆகும். அதாவது உவமானத்திற்கும் உவமேயத்திற்கும் இடையில் வரும் சொற்களே உவம உறுப்புகள் ஆகும். 14வது கொஸ்டின், உவம உறுப்புகள் எவை? ஆன்சர் இவை அனைத்தும். உவம உறுப்புகள் போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள. ஆன்சர் இவை அனைத்தும். 15வது கொஸ்டின், தேன் போன்ற தமிழ் இதில் பயின்று வந்துள்ள உவமையை காண்க. ஆன்சர் தேன். தேன் போன்ற தமிழ் இதில் பயின்று வந்துள்ள உவமை தேன். Thanks for watching. Subscribe to our channel.